தேசிய கல்விக் கொள்கையினுடைய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ தேசிய கல்விக் கொள்கைக்காக இப்போ தமிழக அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பெரிய போட்டி ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சொல்ல ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க மத்திய அரசாங்கம். ஸோ அந்த ஃபண்டை நீங்கள் உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேராக டெல்லிக்கே போய் மனு கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, தேசிய கல்விக் கொள்கையில் எல்லாத்தையுமே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணலை, தேவையானது என்னவோ அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, நம்முடைய தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து பார்க்கறது எல்லாமே இப்போதும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த தமிழக மீனவர்கள் இலங்கையில் அடிக்கடி என்ன செய்யப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு மொட்டை அடித்து அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இது எல்லாமே இலங்கையினுடைய அந்த நாட்டுக்கு நம்ம தெரிவிக்கணும், நம்முடைய கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும், உடனடியாக மாட்டிட்டு இருக்கிற மீனவர்களை இங்கே மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதும், அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சில பல முக்கியமான பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறத இரண்டு பேரும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். யார், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொஞ்சம் ஃபண்டெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல, அந்த ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 40 நிமிடங்கள் நடந்த அந்த ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆல்ரெடி டோல்டட் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அது இப்போது மிகப்பெரிய அளவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறியிருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறார். குறிப்பாக விசிகாவினுடைய கேள்விகளாக இருக்கட்டும், இல்லை அடுத்த கட்டமாக மீனவர்களுக்காக, இல்லை கச்சத்தீவுக்கான பிரச்சனை இப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்கப்படுது. அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்குறார். இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது, இந்த கூட்டணிக்குள் விரிசல் வராது அப்படிங்கிறத நேற்று திருமாவளவன் அவர்களும் மிகப்பெரிய அளவில் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ திருமாவளவன் அவர்கள் சொன்னது என்ன, மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சென்னை மாநகராட்சி மறுபடியும் சொத்து வரி அப்படிங்கிறது ஒரு 6% அதிகரிச்சிருக்காம்ப்பா, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்டெல்லாம் போடுறதுக்கும் மிகப்பெரிய அளவில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த வரி அப்படிங்கிறதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை வாசிகள் ஹாப்பி அண்ணாச்சி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார். அடிப்படை பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் லிப்ஸ்டிக் அடித்தது தான் இப்போ சென்னை மாநகராட்சிக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த சென்னை மாநகராட்சி பிரியா அவர்கள் போடுறதுக்கு அதே மாதிரியான லிப்ஸ்டிக்கை அதில் இருந்த அந்த சென்னை மாநகராட்சியிலே வேலை செய்த முதல் பெண் டபேதர் அவர்கள் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வேற ஒரு இடத்துக்கு, மணலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாற்றி விட்டார்கள். இந்த ஒரு செய்தி ரொம்ப பெரிய அளவில் வைரலாக மாறிச்சு. அந்த பெண் அவங்களே பேட்டி கொடுத்துருந்தாங்க, லிப்ஸ்டிக்கை மாற்ற சொன்னாங்க, நான் மாற்ற முடியாதுன்னு சொன்னேன், திடீர்னு எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு. அந்த மெமோ எப்படி செய்தியாளர்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது தெரியலை, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ இந்த லிப்ஸ்டிக் மேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாங்க, எதுவுமே சரியில்லை, மழைநீர் வடிகால் திட்டம் அப்படின்னு சொன்னாங்க, இந்த பாருங்கள் மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருந்ததை நீங்கள் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தண்ணீர் தேங்கவில்லை அப்படிங்கிறதுக்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. தண்ணீர் தேங்குவதை அகற்றுவதற்காகவா அப்படின்லாம் கேட்டாது கிடையாது, ஃபேக்ட் செக் டீம். இந்த ஃபேக்ட் செக் டீம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தண்ணீர் தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அரசியல்வாதிகள், மாற்று அரசியல்வாதிகள், எதிர்க்கட்சிகள் சார்ந்தவர்கள் ஒரு ட்வீட் போடுறாங்கன்னா, பாருங்களேன் 8 மணி நேரத்தில் இல்லாட்டி 4 மணி நேரத்தில் தண்ணீர் வடிந்து விட்டது, ஏயா தண்ணீர் வடிந்து விடும், 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் தண்ணீர் வடிந்து விடும் அப்படிங்கிறத மறுபடியும் போட்டு அதை ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமை வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம வரி பணமும் சேர்ந்து விரயமாகிறது. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஃபேக்ட் செக்கா, இதை என்ன அப்போ வடிகால் செய்தது இல்லையா, தண்ணீர் தேங்குவதற்கான காரணம் என்ன, 1 மணி நேரத்தில் இவ்வளோ மழை பெய்தது என்றால் தண்ணீர் வடிகால் வழியாக வடிந்து போயிருக்க வேண்டாமா, 4 மணி நேரத்தில் பூமி இருக்கிற வரைக்கும் அதை என்ன செஞ்சுட்டே இருக்கு, அப்படியே இருக்குதா, இதுதானே அங்கே ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியான பல விமர்சனங்களும் ஃபேக்ட் செக் டீம், இல்லை நாங்கள் தான் ஃபேக்டை செக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான வெப்சைட், இவங்களாம் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளால் சமூக வலைதளத்தில் பார்க்க முடிந்தது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின ஃபேக்ட் சரிதானா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை செஞ்சது ஃபேக்ட் செக் டீம் கிடையாது, இதை செய்திருப்பது திருமாவளவன் அவர்கள். அப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ப்ரீ மெச்சூர் பேச்சு தான். யார், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினது ஒரு ப்ரீ மெச்சூர் பேச்சு தான்.
எங்கள் கட்சிக்காகத்தான் அவர் பேசினார். ஆதவ அர்ஜுனாவை விட்டும் கொடுக்கல. அதே நேரத்தில் அவருடைய மெயின் ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக திருமாவளவன் அவர்கள் வெளி உலகத்துக்கு சொல்லி வருகிறார். எங்களுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறது அதிகாரத்தை நோக்கி பயணிப்பது. நாங்களும் என்ன செய்யணும், கேபினெட்டில் ஒரு மந்திரியாக உட்காரணும், நாங்களும் முதலமைச்சர் இல்லாட்டி அந்த மாதிரியான ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும். ஆனால் இதுக்கு உடனடியாக நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு விலகி போனோம் அப்படின்னா ஒரு சேஃபர் ஜோன் இல்லாமையே விளையாடக்கூடாது. அது வேறொரு மீட்டிங்கில் சொல்கிறார். ஒரு சேஃபர் ஜோன் இல்லாமல் விளையாட்டு போட்டியில் விளையாண்டவங்க தோற்று போயிடுவாங்க. நமக்கு முன்னாடி தான் எதிரிகள் இருக்கணுமே தவிர நமக்கு சுற்றிலும் எதிரிகளை உருவாக்கி நாம் தனியாக நின்றுடக்கூடாது. நம்மளை எதிரிகள் வீழ்த்தி விடுவார்கள். ஸோ ஆதவ அர்ஜுனா பேசினது ஒரு ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொன்னால் கூட அது உங்களுடைய கட்சி சார்ந்து அந்த கோட்பாடு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை. ஆனால் அதை இப்போ செயல்முறைப்படுத்துவதோ இல்லை அதை இப்போ கேட்பதோ ப்ரீமெச்சூர் தனம் அப்படிங்கிறார். அப்போ எப்போ கேட்கலாம்? அதுக்கான நேரம் காலம் வரும். இடம் பொருள் ஏவல் பார்த்து இதை பேசியிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்ய, நான் ஒரு ட்வீட்டில் வந்து அவங்களுடைய அட்மின், அதாவது திருமாவளவன் அவர்களுடைய அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய அட்மின் வந்து ஒரு வீடியோ போடுறார். அந்த வீடியோவில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக இது திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்குறாரா, திமுகவினுடைய ஆட்சியிலும் திமுகவினுடைய அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறதா விசிகா அப்படின்னு சொல்லி டிபேட் ஓடுது. இந்த டிபேட்டை உருவாக்கி விட்டதே இவங்க தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் மடைமாற்றம் செஞ்சிட்டீங்க, நாங்கள் இப்படி ஒரு டிபேட்டை உருவாக்கலை, எங்கள் கொள்கையை தான் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள். ஸோ அப்போ அந்த வீடியோவை நீங்கள் போட்டு டிலீட் பண்ணி மறுபடியும் போட்டு மறுபடியும் டிலீட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் மேலிடத்திலிருந்து இல்லாட்டி கூட்டணி கட்சியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் வந்துச்சா, அதனால தான் நீங்கள் வீடியோவை டிலீட் பண்ணீங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வருது. உடனே திருமாவளவன் அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இல்லை, நான் ஃப்ளைட்டில் இருந்தேன், என் அட்மின் சரியாக அந்த கேப்ஷன்ஸ் போடலை, அதன் பிறகு தான் நான் தான் வந்து கேப்ஷன்ஸ் போட்டு மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே ஆதவ அர்ஜுனா இதற்கு ரியாக்ட் பண்ண வேண்டியதாக மாறிடுச்சு. ஸோ அந்த ரியாக்ட் பண்ணது தான், இல்லை நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்போம், ஏன் திமுக வந்து எங்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதா. சொல்லப்போனால் கடந்த 3 நாட்களாகவே ஆதவ அர்ஜுனா பெரிய ஸ்டாராக, பெரிய ராக் ஸ்டாராக, அரசியலில் தனித்துவமான ஒரு தலைவராக தென்பட்டார். ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சுக்களில் ஒரு விஷயம் மட்டும் புரியுது. ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சுக்கள் உண்மைதான், ஆனால் இப்போ பேசியிருக்கக்கூடாது. 2025 மிட்டுக்கு மேலே ஒருவேளை விசிகா திமுகவை மிரட்டுவதற்காக உங்களுடைய கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகணும், எங்களுக்கு இவ்வளோ சீட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரியான டாக் இனிமேல் பேச வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை அதற்கான சாத்தியக்கூறுகளை நம்ம இப்போவே பார்க்கலாம். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்த தருணத்தில் இதை பேசக்கூடாது, எப்போ எதை செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ எலெக்ஷன் வரும்போது தானே இதெல்லாம் பேசியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நெறியாளர் கேட்க, ஆமாம் அந்த டைமில் பேசியிருக்கணும், ஆனால் இப்போவே பேசிட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ எலெக்ஷன் டைமில் இவங்க ஒரு டிபேட் நடத்துவாங்க. யார்? ஆளும் கட்சி சார்ந்த கூட்டணி கட்சிகள், எனக்கு இத்தனை சீட்டு வேணும், நாங்கள் இவ்வளோ ஜெயிச்சு கொடுக்குறோம், எங்களுக்கு இது மாதிரியான அதிகார பகிர்வு வேணும் அப்படிலாம் சொல்லி விசிகா இனிமேல் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் இவர் பேசியிருந்து இது பெரிய வைரலாக மாறி இருந்துச்சுன்னா திமுகவுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கும். விசிகா கேட்ட அந்த சீட்டை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். இப்போ எதுவுமே இல்லை. ஒரு நாட்களுக்கு முன்னாடியோ ஒரு நாட்களுக்கு பிறகோ ஒரு முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு அப்படிங்கிறது வெளியேறக்கூடாது. கரெக்டாக அந்த முட்டை உடையும் போது அந்த குஞ்சு வெளியேற வேண்டும். இது என்னன்னா 12 நாட்களுக்கு முன்னாடியே குஞ்சு வெளியேறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு நெறியாளரும், ஏன்னா இந்த நெறியாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஆதவ அர்ஜுனாவை பேட்டி எடுத்தவருடைய அந்த நெறியாளருடைய அந்த மேனரிசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை ஒரு பொருட்டாவே பார்க்கல. மீட்டிங், அவங்களுடைய இன்டர்வியூ லைவில் நடந்துட்டுருக்கு, அத்தனை முறை அவர் மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறார். ஏதோ அடியாள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி, பகையாளிகிட்ட கேள்வி கேட்குற மாதிரி மூஞ்ச உருணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மைல் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த மீட்டிங் இல்லாட்டி அந்த டிபேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே, அந்த நேர்காணல் எடுத்து நீங்கள் பார்த்தாலே நெறியாளர் ஆளும் கட்சிக்கு ஆதரவான குரல் வளையமாக செயல்படுகிறார். இந்த பக்கம் ஆளும் கட்சிக்கு எதிரான கருத்தை ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லும்போது நெறியாளர்களுடைய முகம் மாறுகிறது. இது எல்லாத்தையுமே பேட்ச் ஒர்க் பண்ணணும். திமுகக்கும் விசிகாக்கும் பிரச்சனை கிடையாது, இன்டர்மீடியட்டாக இருக்கிறவங்க, அதையும் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், இவங்க தான் இந்த பிரச்சனையை மடைமாற்றம் செஞ்சுட்டாங்க. திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் நாங்கள் என்றைக்குமே திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டோம். ஏன்னா திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தால் தான் வளர முடியும், வளர்ந்தால் தான் எங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறத எங்களால் எடுக்க முடியும். ஸோ இவங்க வளர்கிற வரைக்கும் திமுக கூட்டணியை பயன்படுத்தி இவங்க வளர்ந்த பிறகு திமுகக்கு எதிராகவே போக போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நெறியாளர் கேட்கவே இல்லை. ஸோ இந்த நெறியாளர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வேலையை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளை இங்கே பார்க்க முடியும். அப்போ டோட்டல் பேட்ச் ஒர்க், எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க தான், இந்த பார்ட்டிக்காரங்க தான் இப்படி ஒரு விரிசலுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறத திருமாவளவன் அவர்கள் மறுபடியும் சொல்வதற்கான காரணம், என்ன செஞ்சாலும் சரி, திமுக எங்களை என்ன தான் செஞ்சாலும் சரி, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போயிட்டாரு.
ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி, அப்போ கடைசி வரை தனித்துவமாக விசிகா வெளியிலேயே தெரியாதா அப்படிங்கிறது தான். ஏன்னா வெளியில் தெரியக்கூடிய ஒரு முகமாக ஆதவர்ஜுனா வந்தாங்க. ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு ப்ளூரலர் போட்டு நிறைய பேர் அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கருத்துக்கள் நம்முடைய கட்சிக்கும் கூட்டணிக்கும் பிரச்சனை இல்லாததாக இருக்க வேண்டும், அதை நேர்கோட்டில் வச்சு தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அரசியலில் நாங்கள் செய்கிறது சரிதான், என்ன எங்களுக்கு ஒரு 2 சீட்டு இப்போ கன்ஃபார்மாக வேணும், நாங்கள் வளர வேண்டும், மக்களிடம் விசிகா அப்படிங்கிறது பெருசாக பேசப்பட வேண்டும், அதன் பிறகு நாங்கள் வேணால் அதிகாரத்துக்கு வருவோம், அந்த அதிகாரத்தை எங்களுடைய கைக்குள்ள நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிற அந்த பிளான் தான் திருமாவளவன் அவர்களுடைய பிளான். இதை திமுகவும் இப்போ ரொம்ப பெரிய அளவில் நோட்டம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. திருமாவளவன் அவர்களுடைய பிளான் இதுதான், இவங்கள வளர விடக்கூடாது. இவங்களுக்கு என்ன தேவை? விசிகாவுக்கு வளர்ச்சி தேவை. திமுகவுக்கு என்ன தேவை? திமுகவை விட இவங்க வளர்ந்துடக்கூடாது. அப்போ இதை என்ன செய்வாங்க? மட்டம் தட்டுவாங்க. ஒருவேளை கொடி கம்பங்கள் அகற்றப்படலாம். இனியும் இதெல்லாமே நடக்கும், வேணாலும் கவனிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. திருமாவளவன் அவர்களுடைய இந்த ஒரு ஹிடன் மெசேஜ் அப்படிங்கிறத திமுக காரங்க கண்டிப்பாக பெரிய அளவில் பார்ப்பாங்க. அப்படி பார்த்த பிறகு ஆதவர்ஜுனாவினுடைய எழுச்சியும் இல்லை மக்களுடைய கேள்வியும் திருமாவளவன் அவர்களுடைய வளர்ச்சியும் விசிகாவினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சியும் திமுகவினுடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி கண்ணை உறுத்த இவங்க விசிகாக்கு எதிராக என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறத இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உன்னிப்பாக கவனிக்கலாம். ஸோ ஒரு புறம் இதெல்லாம் இப்படியே அரசியல் சண்டைகள் நடந்துட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று ஜாமீன்லேருந்து வந்தார்ல, அவங்கள பார்ப்பதற்கு ஜோதிமணி அக்கா போகிறாங்க. பார்த்ததும் கண்ணு கலங்குறாங்க, அழுகுறாங்க. ஐயோ அப்படி ஒரு பாச போராட்டம். மறுபடியும் இன்னைக்கு அவர் கையெழுத்துலாம் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்துலாம் போட போயிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது எகெயின் நம்ம சென்னை போர்ட்டில் 110 கோடி மதிப்பு போதைப் பொருள் அப்படிங்கிறது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 110 கோடி போதைப் பொருள். இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு தெரியல. அடுத்ததா விஜய் 2வது சக்தியாக உருவெடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி திருமாவளவன் அவர்களிடம் வச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக உருவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயனுடைய 2வது கட்சியாக, தமிழகத்தின் 2வது முக்கிய கட்சியாக விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் அது ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் நம்ம அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.